ஸோ நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்றத தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, டைட்டில்லையும் இருக்கும். எஸ், நர்சிங். இது எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு. நான் கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறமா சின்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் மோர் க்ளோஸ்லி வித் என்ஜினியர்ஸ் மட்டும் அப்படின்னு வரும்போது ஃபிசியோதெரபிஸ்ட், டாக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தரலாம் அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் வீடியோவை நான் போடுறேன். இது வரைக்கும் இந்த சேனலில் இந்த பர்டிகுலர் வீடியோ நான் போட்டதே கிடையாது, ஃபஸ்ட் டைம். நர்சிங், ஜெர்மனியில் நர்சிங் பண்ண முடியுமா? வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் டூயிங் நர்சிங் ஹியர் இன் ஜெர்மனி? இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நர்சிங் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், இன்க்ளூடிங் எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்றது. ரைட்? ஸோ வித் தட் பீயிங் செட், let us start. ஸோ டிமாண்ட் நர்சிங்க்கு ஜெர்மனியில் எப்படி இருக்குது அப்படின்னா, இட்ஸ் லைக் இன்ஜினியரிங்க்கு இவ்வளோ இருக்குன்னா நர்சிங்க்கு இவ்வளோ இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது கவர்மெண்ட் கேல்குலேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20-30 அந்த ரேஞ்சில் இப்போது வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஓல்டு பாப்புலேஷன் இஸ் ஹியூஜ் இன் ஜெர்மனி. வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ரிட்டையர் ஆகும்போது அட் தட் ஸ்டேஜ் தே நீட், இந்த ஜெர்மனில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளீகே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ டேக்கிங் கேர் ஆஃப் தெம், ரைட்? ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த டிமாண்டு ஜாஸ்தி ஆகும்போது நர்சஸோட டிமாண்டு இங்கே கம்மியாக இருக்கும் உண்மையாகவே. ஸோ ஜெர்மன் கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் மெனி டைப்ஸ், ஸ்பெஷலி ஃபிலிப்பைன்ஸ், வியட்நாம், பிரேசில், ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் கேரளா சைடில் இந்த மாதிரி நிறைய இடத்துல நர்சிங்க்கு சம்மந்தமான டைப்ஸு கவர்மெண்ட்டோடவே வச்சு தே வாண்ட் டு பிரிங் பீப்புள் இன் ஆர்டர் டு டேக் கேர் ஆஃப் தேர் ஓல்டு பீப்புள் ஹியர் இன் ஜெர்மனி. ஸோ இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா, இமேஜின் நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கீங்க இந்தியாவில், ரைட்? ஏதோ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில், ஊராட்சி மன்றத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்றத கணக்கு போடுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மினிமம் 10 மணி நேரமாவது வேலை செய்வீங்க. கரெக்டாக? ரைட். அடுத்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்? டாக்டர் கிட்ட இருந்து, பேஷண்ட் கிட்ட இருந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். உங்களோட லைஃப் எப்படி இருக்குது பேலன்ஸ்? சரி, நான் ஆஃபீஸ்லனா ஹாஸ்பிட்டலில் ப்ரெஷர் எனக்கு முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போனால் அங்கேயும் தோல்ல, பசங்க, புருஷன், அந்த தலைவலி, கடன் அப்படி இப்படின்ட்டு அந்த ஒரு ப்ரெஷர் நமக்கு இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. அப்படி தான் இருக்கும் நிறைய பேருக்கு. சம்பளம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன, சின்ன ஊரில் இருந்தீங்கன்னா 10-15,000 ரூபாய் கொடுப்பாங்க. கொஞ்சம் சிட்டி சைடில் இருந்தீங்கன்னா மேபி ஒரு 30-40 வரும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இவ்வளோ ப்ரெஷர் தாங்கிக்கிட்டு, அவ்வளோ கடன் சுமையை வச்சுக்கிட்டு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வை டோன்ட் வி சேஞ்ச் த லைஃப்? நம்மளுக்காகவும் சரி, நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், நம்மளோட குழந்தைங்களுக்காகவும் சரி. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்றது ஒரு கனவாக தான் இருக்கும். அப்படி இல்லைனா 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை, வீட்லேயே உட்காரலாம். ஸோ வீட்லேயே உட்காரணுன்னா நம்ம அப்பா அம்மாலாம் அம்பானி கிடையாது, சொத்து சேர்த்து வச்சு, ரைட்? ஸோ ஜெர்மனியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒரு வாரத்துக்கு 38-40 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணாவே போதும். அதுக்கு மேலே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினெட்லி. ஆனால் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து எந்த ப்ரெஷருமே இருக்காது, அப்பார்ட் ஃப்ரம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அங்கே மட்டும் டாக்டர்ஸோட அவைலபிலிட்டி, நர்சஸோட அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா கேட்பாங்க. பட் அகைன் அதுக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன் உண்டு. ஸோ சம்பளம்னு வரும்போது எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல், ஃபுல் ரெக்கக்னிஷன் இல்லாமல் நீங்கள் ஜெர்மனிக்கு வரும்போது ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 2,500 to 2,800, சம்டைம்ஸ் 3,000 euros வரைக்கும் கூட போகும். இதுதான் ஸ்டார்டிங் சேலரி இன்க்ளூடிங் த டேக்ஸ். ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. நான் என்னோடய ஜெர்மன் சர்டிஃபிகேட் எல்லாமே நான் படித்து முடிச்சுட்டு ரெக்கக்னைஸ் ஆகிட்டேன். ஜெர்மனியில் என்னோடய நர்சிங் கேட்டகரியை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும்போது உங்களோட சேலரி கிட்டத்தட்ட 3,500 euros வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எந்தவித காம்பன்சேஷனுமே இல்லாமல். நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறீங்க, இல்லை ஹாலிடேஸில் வேலை செய்கிறீங்க, இல்லை ஓவர் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெம்யூனரேஷன் கொடுப்பாங்க, விச் கேன் கோ அப் டு 500-600 euros பர் மந்த் ஆன் டாப் ஆஃப் த பேஸ் சேலரி, ரைட்? ஸோ இதுவும் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா ரவுண்டாக வச்சுப்போம். டேக்ஸு கீக்ஸ் எல்லாம் போக உங்கள் கைக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வரும் அரவுண்ட், ரைட்? எக்ஸாக்டான அமௌண்ட் நான் சொல்லலை, அரவுண்ட் இந்த இது வரும். இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா
ப்ரெஷர் கிடையாது. 8 மணி நேரம் தான் வேலை செய்ய போகிறீங்க, ரைட்? ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் பீரியட்லாம் சிலது இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடும் இந்த 8 மணி நேரத்துலேயே கவர் ஆயிரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 மணி நேரம் ஒரு ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறமா 8 மணி நேரம் வேலை செய்ய போகிறீங்களான்னா கிடையாது. 4 ஹார்ஸ் ஆஃப் ட்ரைனிங், 4 ஹார்ஸ் ஆஃப் ஒர்க்கிங், அந்த மாடலில் தான் இருக்கும். உங்களை ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நல்லா இருக்கும். இன்னொன்று, நான் சம்பளம் வாங்குறேன், டேக்ஸ்லேயே எல்லாமே போயிடும்னு கேட்டிங்கன்னா, த பெனிஃபிட் வாட் யூ கெட் பேக். ஸோ உங்களோட என்டையர் ஃபேமிலி வில் பி கவர்ட் வித் த ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம ஊரில் அந்த கான்செப்டே கிடையாது, ரைட்? இருந்தாலுமே பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் வில் பி ஃப்ரீ. ப்ளஸ் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா மாதத்துக்கு 250 to 300 euros அதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும் சைல்டு கேருக்காக. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏனோ தானோன்னு நம்ம வந்து டேக்ஸ் கட்டலை. யூ வில் கெட் அவுட் ஆஃப் இட். நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், கவர்மெண்ட் நம்மளுக்காக என்னென்ன பண்ணுது, வெளியில் ரோடு எப்படி இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எப்படி இருக்குது, சேஃப்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அந்த டேக்ஸ் வரும். பட் கம்பேர் டு இந்தியா இட் இஸ் வே ஹையர். 30% நம்ம டேக்ஸ் கட்டுறோம் இந்தியாவில், அந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னா. வாட் வி கெட், வாட் அ ரோடு. அஃப்கோர்ஸ் நான் எல்லா இடத்துலையுமே குத்தம் குறோன்னு சொல்லலை, பட் இருக்கிறது அதுதான் நிறைய, ரைட்? ஒத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்காக தான் ஜெர்மனிக்கு நிறைய டிமாண்ட் இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ரைட்? ஆனால் இப்போ அடுத்த கேள்வி, பிரதர் நான் எப்படி ஜெர்மனிக்கு வர்றது, என்ன பண்ணுறது, எனக்கு ப்ராசஸ்ஸே தெரியல அப்படின்னா அதுதான் இந்த வீடியோ. யாரெல்லாம் ஜெர்மனிக்கு வரலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பேசிக் ரிக்குவயர்மெண்ட் ஜிஎன்எம் முடிச்சிருக்கணும். அந்த டிப்ளமோ லெவல் ஜிஎன்எம் தான் முடிச்சிருக்கணும். ஏஎன்எம்மில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் நர்சிங் இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஜிஎன்எம் முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி நர்சிங்கும் நீங்கள் முடிச்சிருக்கலாம், மாஸ்டர்ஸ் எம்எஸ்சியும் முடிச்சிருக்கலாம். ஜிஎன்எம், பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸ்டடீஸ் மட்டும் இருந்தால் போதுமானு கேட்டிங்கன்னா கிடையாது. முக்கியமான விஷயம், நான் மனசார ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுப்பேன், ஜாபுக்காக மட்டும் இல்லாமல் மனசார நான் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுப்பேன் அப்படின்ற ஒரு இது இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும் கண்டிப்பாக. ப்ளஸ் என் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு ஜெர்மனிக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும், அடாப்ட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிடும் ஜெர்மனியில் ஒரு நர்ஸாக, ரைட்? ஸோ என்னென்ன எஜுகேஷ்னல் சம்மந்தமாக என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலும் நீங்கள் தாராளமாக வரலாம். இன்ஜினியரிங் கேட்டகரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் நர்சிங்க்கு இங்கே ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தீங்கன்னா இட் இஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வருஷமாக அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லது. பட் ஆனால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசாச்சு, ஸ்டடீஸ் பற்றி பேசியாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ், நான் இந்தியாவில் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், அது ஜெர்மனியில் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது ஜிஎன்எம்மாக இருக்கட்டும், பிஎஸ்ஆ இருக்கட்டும், மாஸ்டர்ஸாக இருக்கட்டும். இதுக்கு தான் நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் அன்எர்கென்னும். ஸோ இதை நான் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இன்ஜினியரிங் கேட்டகரியில் ஜாப் வேணும்னாலும் இந்த அன்எர்கென்னும் ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அட்வான்டேஜ். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா, இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அன்எர்கென்னும் வேணும். த சேம் திங் யூ வில் பி டூயிங் ஃபார் நர்சிங். அன்எர்கென்னும்னா என்ன அப்படின்னா, நீங்கள் படித்த படிப்பு ஜெர்மனியில் ரெக்கக்னைஸ்டா அப்படின்றத செக் பண்ணுற ஒரு ப்ராசஸ். இதை செக் பண்ணும்போது கடைசியில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, ரெக்கக்னைஸ்டா இல்லையா அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று டெஃபிசிட் பெசைட், இன்னொன்று அன்எர்கென்னும் கம்ப்ளீட் ரெக்கக்னிஷன். ஸோ அது என்ன பிரதர் டெஃபிசிட் பெசைடு, இதுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட்ஸு, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜிஎன்எம்லேயோ இல்லை பிஎஸ்சிலையோ இல்லை எம்எஸ்சிலையோ படித்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இன்க்ளூடிங் த சர்டிஃபிகேட், இது எல்லாமே வேணும். ப்ளஸ் ஜெர்மன் லாங்குவேஜில் நீங்கள் அஃபீஷியலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கணும். இது அனுப்பிச்சாவே போதும். லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் தேவை இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் ஜஸ்ட் ஃபார் த டெஃபிஷிட் பெசைட் தேவை கிடையாது. ஏன்னா டெஃபிஷிட் பெசைடுன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் அனுப்பிச்சிருக்கிற டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது, அந்த கேப்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கவர்மெண்ட்லேருந்து இங்கே ஜெர்மனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், அது உங்களுக்கு தருவாங்க. இல்லை அந்த கேப்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்கிட்ட ஜெர்மன் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சும் ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் அனுப்பலாம், ரைட்? பட் ஆனால் மேண்டேட்டரி கிடையாது. எனக்கு டெஃபிஷிட் பெசைட் மட்டும் வேணும் அப்படின்னா எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அனுப்பிச்சா போதும். இல்லை எனக்கு அன்எர்கென்னுங்க வேணும் அப்படின்னா உங்களோட லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் அது இதுன்னு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் ஹி வில் லெட் யூ நோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது, நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு.
இன்கேஸ் மிஸ் ஆகிற டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அனுப்பும்போது அதையும் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே ஆச்சுன்னா அன்யர்கெனுங் பெஷைடு கொடுத்துருவாங்க. விச் மீன்ஸ் உங்களோட டிகிரி இஸ் எ ரெக்கக்னைஸ்டு டிகிரி, யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இமீடியட்லி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஆனால் டெஃபிசிட் பெசைடில் வரும்போது அந்த டெஃபிசிட்ன்றதே கேப்பு தான் ஆக்சுவலாக. அந்த கேப்பு எவ்வளவு இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்ற சில ப்ராசஸையும் அவங்களே சொல்லிடுவாங்க. அப்போது இந்த கேப் இருந்தால் என்னால் ஜெர்மனிக்கு வர முடியாதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்டில் யூ கேன் கம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற கிளினிக்கோ ரிஹாபிலேஷன் சென்டர்ஸ்க்கோ இல்லை இந்த ப்ரைவேட்டாக இருக்கிற கேர்டேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ்க்கோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்கும்போது அந்த ஜாப் ஆஃபரில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த பையன்கிட்ட டெஃபிசிட் பெசைடு இருக்குது, ஒரு கூடவே சேர்த்து கேப்பும் இருக்குது, அந்த கேப்பை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம், நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம். ஸோ தட் ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறமா அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கக்னைஸ்டாக நாங்களே மாற்றி எங்கள் கூட எம்ப்ளாயராக வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த ஆஃபர் லெட்டரில் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா போதும், யூ வில் கெட் விசா அண்டர் கேட்டகரி 16D. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச தேவையில்லை. 16D கேட்டகரியில் நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃபுல்லாக குவாலிஃபைடு இல்லை, அந்த குவாலிஃபிகேஷனுக்காக ஜெர்மனிக்கு போகிறாரு அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு விசா தருவாங்க. இல்லை டெஃபிசிட் பெஷைடுக்கு பதிலாக என்கிட்ட அன்யர்கெனுங் பெஷைடு இருக்குது அப்படின்னா 18B அந்த கேட்டகரியில் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க. அந்த கேட்டகரிக்கு என்ன சொல்லுதுன்னா, ஹீ இஸ் கம்ப்ளீட்லி குவாலிஃபைட் அண்ட் ஹி கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு விசா கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலாக இந்த அன்யர்கெனுங் ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து இதுக்கு எவ்வளோ டைம்லைன் எடுக்கும் அப்படின்னா, it will take somewhere between 1 to 4 months, sometime 5-6 months கூட ஆகலாம், அது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை பொறுத்து. பட் ஆனால் மினிமம் 1 month up to 4 months ஆகும். இதுக்கு என்ன ப்ரோ செலவாகும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இது மாறும். இப்போது நம்ம ஊரில் எப்படி வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு மாவட்டமாக இருக்குது. அந்த மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஒன்று போஸ்டல் அனுப்புகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஆஃபீஸ், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நீங்கள் எப்படி பேப்பர்ஸ் அனுப்பணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அனுப்பிட்ட பிறகு ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு, ஒரு மாதத்துக்குள்ளே மோஸ்ட்லி மேக்ஸிமம் அதுக்குள்ளே அக்னாலேஜ்மெண்ட் வரும், இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இட் வில் டேக் 1 மந்த்தோ இல்லை 4 மாதமோ ஆகும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 யூரோலேருந்து 500 யூரோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆகும். பட் அகைன் இது வந்து அந்த ஆஃபீஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எக்ஸாக்டான ஃபீஸ் இப்போதைக்கு நமக்கு தெரியாது, நீங்கள் அப்ளை பண்ண பிறகு தான் அவங்க எக்ஸாக்டாக என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. இது அஃபீஷியல் ஃபீஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, இந்த ப்ராசஸ் நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெர்மன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அனுப்பணும், ரைட்? முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் தாத்தா பாட்டி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியாது, லோக்கல் லாங்குவேஜில் பேசணும் தான் புரியும். அதே நிலமை தான் இங்கேயும். ஜெர்மன் உங்களுக்கு கற்றுக்க விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு நர்சிங்க்கு ஜெர்மனிக்கு வராதிங்க, உங்களுக்கு சத்தியமாக வேலை கிடைக்காது, சத்தியமாக கிடைக்காது, ரைட்? அதனால் ஜெர்மன் கண்டிப்பாக கற்றுக்கணும். எந்த லெவல் வரைக்கும் ப்ரோ கற்றுக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஜெர்மனில் A1, A2, B1, B2, C1, C2 இந்த மாதிரி 6 லெவல் இருக்குது. இதில் நர்சிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா B1 கண்டிப்பாக இருக்கணும், மேண்டட்டரி இஸ் B1 இருக்கணும். பட் ஆனால் B2 வரைக்கும் பண்ணால் நல்லது. ஸோ இதை நான் இந்தியாவில் பண்ணணுமா இல்லை ஜெர்மனியில் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் B1 வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு எம்ப்ளாயருக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இங்கே வரலாம், ரைட்? இங்கே வந்துட்டு நீங்கள் B2 கற்றுக்கலாம். அதுக்கு உங்களோட ஹாஸ்பிட்டல் யார் உங்களுக்கு வேலை தராங்களோ அவங்களே ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை நான் B2 இந்தியாவில் முடிச்சுட்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் பண்ணும்போது B1ல் ரொம்ப ஃபிட்டாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கிளாஸை விட்டு வெளியில் போகும்போது எல்லாமே நம்ம லோக்கல் பாஷை தான் பேச போகிறீங்க, அதனால் ப்ராக்டிஸ் இருக்காது. ஸோ B1 முடிச்சுட்டு இங்கே ஜெர்மனிக்கு வரும்போது ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கும். இதுவே நீங்கள் B2 இந்தியாவில் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும், உங்களால் ஓரளவுக்கு பேச முடியும், ரைட்? அதுக்கப்புறமா இங்கே வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். பட் B1 கண்டிப்பாக இருக்கணும், B2 ஆப்ஷனல் தான், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கொண்டு வரணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட GNM, BSc, MSc இதோட டிகிரி சர்டிஃபிகேட், அதோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், 10th 12th மார்க் ஷீட்டு,
டிரான்ஸ்கிரிப்ட்ஸில் அந்த தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் மென்ஷன் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன். அதை நான் சொல்லவே இல்லை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். நர்சிங் ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா உங்களால் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் அட்லீஸ்ட் B1 வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது. அப்படி நான் B2வும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெரி குட். இதுக்கு என்ன டியூரேஷன் லாங்குவேஜ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு நீங்கள் 3 மாதம் வச்சுக்கலாம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 2 வாரத்தில் நீங்கள் இந்த லெவல் கற்றுக்கலாம், 3 வாரத்தில் லெவல் கற்றுக்கலாம். அதெல்லாம் ஒரு இலவும் பிடுங்க முடியாது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், கஷ்டம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம பேசி பழகிறதுக்கு ஆளுங்க கிடையாது. இங்கே வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா நாளைக்கு நீங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட பேசணும். அதுதான் இங்கே முக்கியம். பேஷண்ட்ஸ் கிட்ட உங்களால் பேச முடியல அப்படின்னா உங்களை தூக்கிடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அது அவங்க ஏற்கனவே பார்த்துருவாங்க. ஏன்னா இங்கே வந்த பிறகு அந்த ட்ரைனிங் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓரல் எக்ஸாமினேஷன் இருக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு. அந்த எக்ஸாமினேஷன் வந்து டெக்னிக்கலாகவே மோஸ்ட்லி இருக்காது. இட் வில் பி மோர் டு சி ஹவு குட் யூ கேன் டாக் வித் a patient in a caring way in German language. அதை தான் மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபெயில் ஆனாவே உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ரைட்? அதனால் என்னால் ஜெர்மன் கண்டிப்பாக டெடிகேட் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இந்தியாவிலே இருங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் இருக்கும்போது அதோட அட்வான்டேஜஸ் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கும். பட் ஜெர்மனிக்கு வரும்போது லைஃப் வில் பி சேஞ்சிங் டெஃபினெட்லி. ஸோ இந்த ப்ராசஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெவலுக்கு நீங்கள் 3 மாதம் கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா A1 A2 B1 B2 ஸோ 4 3s are 12. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்ன மே மாதம் கடைசியில் இருக்கும், ஜூன் மாதம்னு வச்சுப்போம். ஜூன் ஸ்டார்டிங்கில் இருக்கேன். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் அகாடமியில் போயிட்டு லாங்குவேஜுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, ரைட்? A1 படிங்க, A2 படிங்க. சைட் பை சைடாக நீங்களே பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு கன்சல்டண்ட்டை அப்ரோச் பண்ணி ஜெர்மனியில் நர்சிங் ஜாப் எப்படி பண்ணணுன்ற சப்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்களோட பொறுப்பு. ஓகேவா? ஸோ A1 ஆரம்பிக்கும் போதே இந்த ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணிடுங்க. அன்எர்கெனுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிவிட்டு அன்எர்கெனுக்கு அப்ளை பண்ணுங்கள். இட் வில் டேக் டைம், ரைட்? உங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஜெர்மனிலனா ஒரு வருஷம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ். ஒரு வருஷம் கூட தேவையில்லை. ஒரு வருஷம் இந்த ப்ராசஸ் லென்த்து நடக்கும். பட் அட்லீஸ்ட் 6-7 மாதமாவது நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த் 1 ஜூன் மாதத்தில் அன்எர்கெனும் ப்ராசஸ்க்கு உண்டானது எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணுறீங்க. ஜூலையில் அப்ளை பண்ணுறீங்க. ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஏஜென்சியிலேருந்து. அக்னாலஜ்மெண்ட் வந்த பிறகு அவங்க ஒரு 1 to 4 months எடுத்துப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு 2 மாதம்னு வச்சுப்போமே. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு ஒன்று அன்எர்கெனும் வரலாம், இல்லைன்னா டெஃபிஷிட் பெஷைடு வரலாம். இது ரெண்டுத்தில் எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது. யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ் இன் ஜெர்மனி. ஒன்ஸ் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும்போது அந்த கிளினிக்கோ இல்லை அந்த ரிஹாபிலேஷன் சென்டரோ வாட் எவர் இட் இஸ் உங்களை பிடிச்சிருக்குன்னா இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்ட்டு வரும்போது they will hire you. ஸோ அதுக்கப்புறமா ரீலொகேஷன் என்ன ஆகும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹாஸ்பிட்டல்ஸ் வில் சப்போர்ட் யூ. இல்லைனா நீங்கள் போகிற கன்சல்டன்ட்ஸ் தே வில் சப்போர்ட் யூ. இல்லை நானே எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஆஃபர் லெட்டரை வச்சு வீசா அப்ளை பண்ணுங்கள். வீசா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாம் புக் பண்ணிவிட்டு அகாமடேஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துருவாங்க. பட் கொடுக்காத சமயத்தில் ட்ரை டு ஃபைண்ட் சம்திங் அவுட் சைட் விச் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. ஸோ இதுதாங்க என்டையர் ப்ராசஸ். வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பெருசாக காதை சுற்றி மூக்க தொடணும் அப்படின்ற கதையே இங்கே கிடையாது. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களால் ஒரு நர்சிங் ஜாபை பிட்வீன் 2500 to 3500 euros பர் மந்த் அசால்ட்டாக சம்பாதிக்க முடியும் வித்தவுட் ஈவன் எனி எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாமலும் ஒரு டெடிகேஷன். எனக்கு தெரியும் நர்சிங் ஜாபில் இருக்கிறவங்க அந்த ஜாப் எவ்வளோ விரும்பி பண்ணுறாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரெஷர். கான்ஸ்டண்ட்டான நிறைய பேர் நமக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். ஹூ இஸ் தேர் டு டேக் கேரஸ்? அவங்க எனக்கு அப்பாவா, அம்மாவா, இல்லை தங்கச்சியா, பாட்டியா, யார்? தே ஆர் டூயிங் தட் ஜாப், ரைட்? ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
பட் இஃப் யூ ஆர் ரியலி டெடிகேட்டட், எனக்கு தெரியும் உங்கள் ஜாபில் நீங்கள் கண்டிப்பாக டெடிகேட்டடாக இருப்பீங்க. பட் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு கன்சல்டன்ட்டை பார்த்துக்கலாமான்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ வில் எம்ஃபசைஸ் அகைன் அண்ட் அகைன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ செட் எவ்ரி திங் வாட் ஐ ஹாவ் ரிசர்ச்டு ஸோ ஃபார். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நர்சஸாக இருக்காங்க இல்லை போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே கெட் த இன்ஃபர்மேஷன், ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் நம்ம லோக்கல் லாங்குவேஜில். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் சி ஹவு ஐ கேன் ஹெல்ப் யூ ஃப்ரம் மை சைட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till end and all the very best to you guys.